முதல் பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதே குபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அலத்தக்வா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத்தக்வா, நாம் அல்லாஹுவின் தக்வாவின் அடிப்படையிலே மஸ்ஜிதை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதே குபா என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திற்கு ஹாஜிகள் செல்லுவார்கள். அங்கே போய் 2 ரக்காத்துகள் தொழுகுவார்கள். அவர்கள் உள்ளங்களிலே வரும் இந்த முதல் மஸ்ஜிதிலே வந்து தொழுவதற்கு அல்லாஹ் எனக்கு நசீபை கொடுத்த அந்த ரப்பை அல்லாஹ் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவதற்குண்டான தௌஃபீக்கை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு ஹாஜிகள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது துயில் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்தில் அந்த இடங்களிலே பல நேரங்கள் பல வகைகள் இறங்கி இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கஸ்தலத்திற்கு பின்னால் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் உட்கார்ந்து படித்த அந்த பள்ளிக்கூடம் இன்னும் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அதை பார்த்து விட்டு அந்த மதரசாவிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு வந்திருப்பார்கள். அவர்கள் அந்த நினைவை காலங்கள் முழுக்க நினைவாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள்.